யாரெல்லாம் பார்த்து வியந்தமோ அவங்க எல்லாம் வயசாகி இப்போ நரைச்சு போகுது அவங்களுக்கு. சோ லைஃப் வந்து இப்போ நம்மளும் கிட்டத்தட்ட அதுக்குண்டான இடத்துக்குள்ள போறோமோ அப்படிங்கிற கேள்வி இருக்கு. நான் ஹிமாச்சல் போயிருந்தேன் ரொம்ப முன்னாடி. யூகோஸ்லாவியால இருந்து வந்திருந்தாங்க. ஓகேவா, அவங்க ஏதோ என்கிட்ட வழி கேட்டாங்க, நானும் புதுசுதாங்க எனக்கு தெரியாதுன்னு அப்படியே பேச ஆரம்பிச்சு காபி சாப்பிட போயிட்டோம். சமயா ஒண்ணு சொன்னாங்க தெளிவா, நாங்க வந்து இந்த சொத்து சேர்க்கறது வீடு வாங்குறது அதெல்லாம் கிடையாது, வாடகை வீட்டுல தான் இருக்கிறோம். எங்களுடைய எய்ம் என்னன்னா ஒரு வருஷம் பயமா வச்சாங்களா, அப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் ஃப்ரெண்டு ஊர் ஊரா சுத்துவாங்களாம். இப்போ அவங்க வாழ்றது வாழ்க்கையா, நம்ம இதெல்லாம் ஒரு வாழ்க்கையாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்க தோணும்ல. அப்படி கிடையவே கிடையாதுன்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம சொசைட்டல் பிரஷர் நம்மளுக்கு என்ன சொல்லுதுன்னா, 27 வயசுக்குள்ள கல்யாணம் பண்று, குழந்தை பெத்துரு, வீடு வாங்கிடு, கார் வாங்கிடு, அப்புறம் உங்க லைஃப் செட்டில்டு, அப்புறம் நீங்க நிம்மதியா இருந்துருவீங்கன்னு நம்மளா ஒரு இது போட்டு யூஃபோரியா வளர்த்துக்கிறோம். இந்த ஏஜ் குரூப்புக்குள்ள இந்த டாஸ்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணாதான் இருக்கான்ல, அவனை கில்ட் ஆக்குறதுக்கு மட்டும்தான் வரும். மற்றபடி இப்ப சரிடா நான் பண்ணலடா, நீ சந்தோஷமா இருக்கேன்னு கேட்டனா அவனுக்கு பதில் தெரியாது.